ஹாய் மியாசன்ஸ் நம்ம இன்னைக்கு ஜிம்மனோட மை டாக்ஸிக் ஐடல் ஹஸ்பண்டோட பார்ட் 2 தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க கீழே பார்த்துட்டு வந்துருங்கடா. தென் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, லாஸ்ட் பார்ட்டில் இதோட முடிச்சிருப்பேனா? நீங்களும் ஜிம்மினும் வந்துட்டு நைட்டு ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. நான் அதோட ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். சரி வாங்கடா, அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஜிம்மன் அப்படியே மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்குறான் பெட்டில் இருக்கிறத. ஜிம்மன் எந்திரிச்சிருப்பான். தென் அவனுக்கு நைட்டு நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ அவன் அப்படியே ஒரு மாதிரி இறங்கி கீழே வரான். நீங்கள் அப்படியே கீழே தான் இருக்கீங்க. டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா. ஜிமன் வந்துட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காடுறான். நீங்கள் அப்படியே ஜிமனை பார்க்குறீங்க. ஜிமன், எதுனா வேணுமா? இல்லைவன், நேற்று நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுக்க வர்றதுக்குள்ள, ஜிமன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, எதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாமா? வன், நேற்று நைட் ஜிமன் அதான் சொல்கிறேன்ல, எனக்கு ஒர்க் இருக்கு, நான் எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அப்படியே கிச்சனில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணிருக்கீங்க. ஆனால் ஜிமனுக்கு இப்போ பற்றி பேசியே ஆகணும். அவன் ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்துட்டு, வன், எந்த ஒர்க்காக இருந்தாலும் நீ அப்புறம் பாரு, அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஜிமன் ப்ளீஸ், நீங்கள் எதுவும் பேச வேணாம், இவ செஞ்சு நீங்கள் அதை ஆக்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறதுங்க ஜிமன். உங்களுக்கு வேணால் அது ஆக்சிடெண்ட்டாக இருந்துட்டு போட்டோம், பட் என்னை பொறுத்த வரையும் அது என் லைஃப்லேயே மறக்க முடியாத மெமரிஸ். ப்ளீஸ், உங்கள் வாயால் அதை நான் கேட்க வேணான்னு விரும்புகிறேன். பிகாஸ் அந்த வேர்டை எந்த பொண்ணு கேட்டாலும் செம்மையாக ஹர்ட் ஆகிடுவா. ப்ளீஸ் அந்த பெயினை எனக்கு கொடுத்துடாதீங்க ஜிமன், உங்களை பெக் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜிமன் வந்துட்டு எதுவுமே சொல்லலை. அவன் அப்படியே நீங்கள் பெக் பண்ணுறதை பார்த்துட்டு, இல்லைவன் அது வந்து ப்ளீஸ் அப்படின்றீங்க. ஜிமனும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அவனும் போயிடுறான். தென் இப்போ அவன் அப்படியே ஒர்க்கில் தான் இருக்கான். அவனால் சுத்தமாக கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல அவனோட ஒர்க்கில். நைட்டு நடந்ததே அவன் பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ஜோயா மெசேஜ் பண்ணிருக்கா. தென் அவள் தான் ஃப்ரான்ஸ் போயிருப்பாள்ல. ஸோ அங்கே இருக்க மெசேஜ் பண்ணுறா, கால் பண்ணுறா, பட் ஜிமன் எடுக்கவே இல்லை. தென் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அவள் யாருக்கு இப்போ கால் பண்ணுறான்னா லியாக்கு தான் கால் பண்ணி கேட்குறா ஜிமன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லி. இப்போ லியாவும் பார்க்கறதுக்காக போகிறா. அங்கே பார்த்தா ஜிமன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட டேரக்டர்கிட்ட செம்மையாக திட்டு வாங்கிட்டு இருக்கான். என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த சீனில் நீங்கள் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கணும், நீங்கள் அதை விட்டுட்டு தேவையில்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த போஸ்ட் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு. அது லியா பார்த்துட்டு இருக்கா. சாரி சார், நெக்ஸ்ட் ஷார்ட்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவன் அப்படியே வந்துடுறான். அப்போ லியா நிற்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு லியா, என்ன இம்பார்ட்டண்டா என்ன? இல்லை, மார்னிங்லேருந்து ஜோயா கால் பண்ணிருந்தாலாம், நீங்கள் எடுக்கவே இல்லையா, அதான் கேட்க சொன்னா. என்னாச்சு உங்களுக்கு, நீங்கள் ஓகே தானே? ஆ, நான் ஓகே தான். என்னோட ஃபோனை எங்கேயோ வச்சிட்டேன் போல, அதான் பார்க்கல போல, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லியா அங்கேருந்து போறா. என்னாச்சு, இவர் எப்படிலாம் இருக்க மாட்டாரு, எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறாச்சு, ஏன் அது மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளும் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கா. இந்த பக்கச்சவன் இப்போ ஜோயாவுக்கு தான் கால் பண்ணுறான். ஜோயா வந்துட்டு அங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி நடந்துச்சு ஜிமன், தென் வந்துட்டு நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணேன் அப்படி இப்படி சம்திங் அந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஜிமன் வந்துட்டு, நீங்கள் ஹாப்பியாக இருக்கியா? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இன்னைக்கு தான் என் லைஃபே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்துச்சு. என்ன பார்க்கறதுக்காக அவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க தெரியுமா, என்கிட்ட ஃபோட்டோகிராஃப் வாங்குறதுக்காகவும் தென் சைன் வாங்குறதுக்காகவும். எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா ஜிமன் அப்படின்ட்டு ஜோயா அவளோட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். ஜிமனும் அப்படி சிரிச்சுட்டு, ஓகே நீ ஹாப்பியாக இருக்கல, அது எனக்கு போதும். சரி சாப்பிட்டியா? இல்லை ஜிமன், இனிமேல் தான் சாப்பிட போகணும். தென் நீங்கள் சாப்பிடுங்க என்ன? சரி ஜிமன், அவங்க எல்லாம் கூப்பிட்றாங்க, நான் கிளம்புறேன். ஆ சரி ஓகே ஜோயா அப்படின்னு ஜிமன் அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுகுறான். பிகாஸ் அவன் வந்துட்டு ஜோயாவுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறான். தென் இப்படியே தான் கொஞ்சம் டேஸ் போயிருக்கோம். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் நார்மலாக தான் இருக்கீங்க எப்போதும் போல். ஆனால் ஜிமன் உங்ககிட்ட பேசுகிறத ரொம்பவே கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டான். முன்னாடிலாம் நிறையா பேசுவான், பட் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறதே இல்லை. நீங்கள் அதை பெருசாகவும் எடுத்துக்கல. சரி ஓகே, அவரே பேச விருப்பலன்னு சொல்லிட்டு நீங்களும் அதே மாதிரி விட்டுறீங்க. அவன் இப்போ மோஸ்ட்லி ஜோயாவோட தான் டைம் ஸ்பெண்ட் இருக்கான், பட் ஜோயாவுக்கு தான் இங்கே டைம் இல்லை. அவளுக்கு நிறைய ஷூட்டிங், தென் வந்துட்டு நிறைய ஆட் ஷூட்டு சம்திங் நிறைய இதெல்லாம் வந்துட்டுருக்கு. அதனால் அவளால் ஜிமன் கூட டைம் அவ்வளோவா ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. தென் ஜிமன் மோஸ்ட்லி அவனோட டைமை தனியாக தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கான். தென் அப்படியே தான் அன்னைக்கு ஒரு நாள் ஜோயாவும் அவனும் வெளியே போகிற மாதிரி இருந்திருக்கோம். பட் ஜோயாவுக்கு அந்த நேரம்னு பார்த்து ஒரு மீட்டிங் வந்திருக்கோம், அதனால அவளால் வர முடியாமல் போயிருக்கோம். இப்போ ஜிமன் மட்டும் தான் தனியாக அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அது வந்துட்டு ஒரு அமைதியான ஒரு மவுண்டைன் பிளேஸ் தான். அங்கே நின்றுட்டு அவன் அப்படியே யோசிச்சு பார்க்குறான். இத்தனை நாள் அவன் லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துருக்கப்ப அவனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நான் இப்போ ஜோயா லவ் பண்ணுறேனா இல்லை ஒயனை லவ் பண்ணுறேனான்னு சொல்லிட்டு அவனுக்கு அதுவே கன்ஃபியூஸ்ட் ஆகிடுச்சு. பிகாஸ்
அவனுக்கே தெரியல இப்போ நம்ம யார் மேலே உண்மையான லவ்ல இருக்கோன்னு சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி யோசிச்சு நின்றுட்டு இருக்கான். தென் இதே சைடு உங்களை பார்த்து நீங்கள் வந்துட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கான டேட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு டேஸாக எண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் டைம் போயிருக்கோம். தென் இன்னும் 2 days தான் இருக்குது நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு. அதை பற்றி தான் திங்க் பண்ணிருக்கீங்க. ஜிமன் அப்படியே உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்டு இருக்கதா. ஜிமன் ஸ்ட்ரைட்டாக வந்து உங்ககிட்ட பேசலாம் தான் நினைக்கிறான். பட் அவனுக்கு பேச தோணலை. அவன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவன் ரூமுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் ஜிமன் எதுவுமே பேசிக்கலாம். ஃபைனலாக நீங்கள் போகிற டேவும் வந்துடுது. என்னைக்கு தான் நீங்கள் கிளம்ப போகிறீங்க. ஜிமன் அவனோட ரூமில் தான் இருக்கான். உங்கள் திங்ஸ் எல்லாம் லக்கேஜஸ்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியே வைக்கிறீங்க. ஜிமன் கிட்ட கடைசியாக போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மேலே ஏறி போகிறீங்க. ஜிமனோட கதவை தட்டுறீங்க. ஜிமன் ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு டோரை நாக் பண்ணுறீங்க. ஜிமன் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறான். ஜிமன் நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜிமன் அப்படியே உங்களை பார்க்குறான். ஜிமன் நான் போகிறேன். தென் ரொம்ப தேங்க்ஸ் இத்தனை நாள் என்னை நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு. இந்த 1 year எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல ஜிமன். இந்த 1 yearல நீங்கள் என்னை அதிகமாக அழுவ வச்சாலும் எனக்கு நிறைய சந்தோஷமும் கொடுத்துருக்கீங்க. அந்த சந்தோஷத்தோடு நான் இங்கேருந்து போகிறேன் ஜிமன். இந்த 1 year உங்கள் ஒய்ஃபாக இருந்ததுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். தென் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் யாருக்கு கிடைக்கும்? 1 year பார்க் ஜிமனோட ஒய்ஃப். இதெல்லாம் எத்தனை பேரோட ட்ரீம் எனக்கு நிறைவேறி இருக்கு. இது போதும் ஜிமன். உங்கள் கூட இருந்த இந்த குட்டி குட்டி மெமரிஸே போதும். நான் உங்களை விட்டு போகிறேன். உங்கள் லைஃப்பை நீங்கள் ஜாலியாக சந்தோஷமாக இருங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துக்கிட்டே நான் சந்தோஷமாக இருந்துருவேன் ஜிமன். ஏன்னா உங்களோட ஹாப்பினஸ் தான் என்னோட ஹாப்பினஸ் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமன்னா கேட்டுட்டு அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. ஜிமன் அப்படியே உங்களை பார்க்குறான். ஜிமன் அழாதீங்க ப்ளீஸ். நீங்கள் அனுப்பும்போது சிரிச்சுக்கிட்டே அனுப்பணும். அதான் நான் ஆசைப்படுறேன். இதான் என்னோட லாஸ்ட் விஷயம் உங்ககிட்ட இருந்து அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமன் சிரிக்க கூட இல்லை, பெயினோட உங்களை பார்த்துட்டு இருக்கான். தென் நீங்கள் அப்படியே கீழே இறங்கி வரீங்க. ஜிமன் அப்படியே உங்கள் பின்னாடி இறங்கி வரான். அவன் மனசுக்குள்ள நான் அவளை போக வேணான்னு சொல்லு, அவள் கையை பிடிச்சி இழு, என் கூட இருன்னு சொல்லிட்டு சொல்லுது. பட் அவனால் முடியலை. பிகாஸ் அவனுக்கு இன்னும் தெரியல அவன் உங்களை லவ் பண்ணுறானா இல்லை ஜோயா லவ் பண்ணுறானான்னு சொல்லிட்டு. அதுவே கன்ஃபியூஸ்டாக இருந்துட்டு இருக்கான். இப்போ நீங்கள் உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிருப்பீங்கல்ல, அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஜிமன் அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்கான். ஜிமன் ஓகே பாய் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அந்த வீட்டை விட்டு கிளம்புறீங்க. அந்த வீட்டை விட்டு போகும்போது நீங்கள் ஜிமனோட இருந்த அந்த மெமரிஸ்லாம் அப்படியே உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகிட்டு போயிட்டுருக்கு. அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. ஜிமன் உங்களை விட்டு ரொம்ப தூரத்தில் நின்றுட்டுருக்கான். நீங்களும் அவனை விட்டு ரொம்ப தூரத்தில் நின்றுருக்கீங்க. அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்படியே அந்த வீட்டில் ஒரு ஹெவியான ஹார்ட்டோடு தான் வெளியே வரீங்க. வெளியே வந்து நின்றுட்டு ரோட்டில் அப்படியே அழுவுறீங்க. ரோட்டில் இருக்கவங்களும் உங்களை பார்க்குறாங்க. பட் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. செமையாக கத்தி அழுவுறீங்க. அதெல்லாம் முடியலை. பிகாஸ் என்னதான் ஜிமன் கிட்ட சொல்லிட்டு வந்தாலும் உங்களால் ஏற்றுக்க முடியல. இதுக்கப்புறம் நீங்கள் ஜிமனோட லைஃப்பில் இல்லைன்னு சொல்லிட்டு தென் உங்கள் கையில் இருக்க அந்த ரிங் அப்படியே கட்டி பிடிச்சி அந்த ரிங்குக்கு நீங்கள் ஒரு லாங் கிஸ் கொடுக்குறீங்க. இதுக்கப்புறம் இந்த மெமரிஸ் அந்த ரிங் மட்டும் தான் என் கூட இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே கிளம்புறீங்க. இதே சைட் பார்த்தா ஜோயாவுக்கு தெரியும் இன்னைக்கு நீங்கள் அந்த வீட்டை விட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஜோயா ஜிமனை பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அப்போ ஜோயாவை பார்த்தோன்னே ஜிமன் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? நீ ஓகே தானே? கேள்விப்பட்டேன் வைன் போயிட்டாங்களாமே. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க தெரியுமா? சரி ஓகே ஜிமன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? சொல்லு. நானே இப்போ ஓரளவுக்கு பாப்புலர் ஆகிட்டேன். தென் நான் ஆசைப்பட்ட எல்லாமே எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று பாக்கி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான். ஜிமன் இன்னைக்கு ஈவினிங்கே ப்ரெஸ் மீட் இது பண்ணிடலாமா? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறப்ப ஜிமன் அப்படியே ஜோயாவை பார்த்துட்டு இருக்கான். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? ஒன்றும் இல்லை ஜோயா, ஐம் ஃபைன். ஈவினிங் தானே சொன்னேன்? பண்ணலாம் அப்படின்ட்டு ஜிமனும் ஓகே சொல்லிடுறான். இந்த பக்கம் நான் செம்ம ஹாப்பி ஆகிடுறா. தென் அவள் அப்படியே லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வரா. ஜிமன் பார்க்குறான். என்ன நீ உன் லக்கேஜஸ் எடுத்துகிட்டு வந்திருக்க? இதுக்கப்புறம் நான் இங்கே தான் ஜிமன் இருக்க போகிறேன். அதனால தான். என்னாச்சு? நான் இருக்கக்கூடாதா என்ன? இல்லை நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். ஜோயா அப்படியே உள்ளே வரா. ஆனால் ஜிமனுக்குனா ஒரு மாதிரி மனசு வலிக்குது நீங்கள் அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ அப்படியே உள்ளே வரான்.
ஜிமன் அந்த வீட்டை தான் பார்க்குறான். ஒரு ஒரு இடத்துல நீங்கள் தெரிகிற மாதிரியே தெரியுது. ஆனால் அவன் அப்படியே ஒரு மாதிரி பெயினோட பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த சோஃபாவில் வந்து உட்காடுறான். தென் அங்கே கூட நீங்கள் உட்காந்துருக்க மாதிரியே தெரியுது. அவனுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாகிட்டு இருக்கு. இப்போ ஜோயா வந்துட்டு, ஜிமன் எனக்கு செமையாக பசிக்குது, நான் எதனா செய்யவா, நீ சாப்பிட்றியா? இல்லை இல்லை எதுவும் வேணாம். இல்லை ஜிமன் நீ வெயிட் பண்ண, நான் உனக்காக குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜிமன் வந்துட்டு, இல்லை ஜோயா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நீ சமைச்சு சாப்பிடு, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவன் கிளம்புறான். எங்கே போகிறீங்க? இல்லை ஜோயா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே போகிற ஜிமன்? நான் வந்துடுறேன் ஜோயா நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் ஜோயாக்குன்னா ஒன்றுமே புரியல. ஜிம்மன் எங்கே போயிருப்பானா? உங்களை தேடி தான் போயிருப்பான். தென் நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு பஸ் ஸ்டாப்பில் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உங்கள் லைஃப் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல, ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இதே சைடு ஜோயானா அங்கே இருக்க எல்லா திங்ஸும் அவள் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. அங்கே இருக்க சில பேருக்கு ஜோயா வந்தது பிடிக்கல, ஆனால் அவள் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் நல்ல விதமாக தான் நடந்துக்கிறா. உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மெயின்ஸ் கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கா. பட் அந்த மெயின்ஸ் சரியாகவே அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறாங்க. மேம் எங்கள் பேர்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன மேம் பண்ண போகிறீங்க? உங்களுக்கு தேவை வேலை பண்ணணும் தானே, அதை மட்டும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன் என்கிட்ட நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? இல்லை மேம் நாங்கள் ஜஸ்ட்டு மெய்ட்ஸ் தானே உங்களுக்கு, நீங்கள் எதுக்கு எங்களுக்கு மரியாதைலாம் கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜோயாவை ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாங்க. பட் ஜோயா வந்துட்டு, நீங்கள் ஏன் என் மேலே அவ்வளோ கோவமாக இருக்கீங்கன்னு தெரியல, பட் நான் உங்களை மெய்டாலாம் பார்க்கல, நீங்களும் இந்த வீட்டில் ஒருத்தவங்க தான் அப்படின்ற ஒரு மாதிரி நல்ல விதமாக தான் பேசுகிறா. அப்போ அங்கே இருக்க ஒரு மெய்டு பார்த்துட்டு, நீங்கள் இவ்வளோ நல்லா பொண்ணா தெரியுறீங்க, எதுக்காக நீங்கள் வயன் மேமோட வாழ்க்கையை கெடுத்தீங்க அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டுடுறாங்க. டிசோயா பார்க்குறா. புரியல, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு தெரியும் தானே மேம், சாரும் மாமா கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க, இடையில நம்ம வந்திருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஒரு அறிவு கூட இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப ஜோயா வந்துட்டு, என்ன அறிவு இல்லையா? இல்லை புரியல, நீங்கள் என்ன கேட்க வரீங்க? இன்னொருத்தரோட புருஷனுக்கு ஆசைப்படுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா நான் கேட்டேன் அப்படின்னு ஒருத்தவங்க அப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஜோயா மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேட்குறாங்க. ஜோயானா ஒரு மாதிரி ஆயிட்டா. இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி திக்கிட்டு நின்றுட்டு இருக்கா. அப்போ இன்னொருத்தவங்க வந்துட்டு, என்ன பேசிட்டு இருக்கா, இது மட்டும் சாருக்கு தெரிஞ்சுது நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாரு மேம், அப்போ சொன்னதை எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க, அவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போயிடுறான். அப்போ ஜோயா அது நினச்சிக்கிட்டே அப்படியே நின்றுட்டு இருக்கா. அவங்க சொன்னதே நினச்சி அப்படியே திங்க் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கா. அப்போ அந்த வீட்டுக்குள்ள இப்போ யார் வராங்கன்னா தயாங் வரான். தயாங் பார்த்தோன்னே காண்டாயிட்டான். ஜோயா அங்கே இருக்கு, இவனடா பண்ணிருக்கா ஜிம்மனோட வீட்டில், அப்போ வயனை அனுப்பிட்டாளாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் கத்திக்கிட்டே, ஏய் ஜோயா நீங்கள் என்ன பண்ணிருக்க, நீ யார் இங்கே இருக்க சொன்னா, ஜிம்மன் எங்க? ஜிம்மன் எங்கே போயிருக்காரு, நீங்கள் எவ்வளோ கத்திட்டு வரீங்க, நீ எதுக்கு இங்கே இருக்கா? தென் வயனுங்க? அவங்க போயிட்டாங்களா? புரியல, என்ன சொல்ல வர? அவங்க ஜிம்மனை விட்டு போயிட்டாங்க. தென் நானும் ஜிம்மனும் எனக்கு ஈவினிங் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்ல போகிறோம். ஏன்னா நீங்கள் 2 பேரும் முட்டாளா என்ன? அவனுக்கு தான் அறிவில்லை, உனக்கு அறிவில்லையா ஜோயா? என்ன சொல்கிறீங்களா? பாரு ஜோயா, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் வேணா அந்த மேரேஜை உனக்காக பண்ணியிருக்கலாம், பட் அந்த பொண்ணை பற்றி நினச்சி பார்த்தியா? வந்தா பையன் தெரியல, ஒரு பொண்ணோட மனசு, ஒரு பொண்ணு தானே, அவளுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோம். புருஷன் தன்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினச்சா அந்த பொண்ணுக்கு எவ்வளோ வலி வலிச்சிருக்கோம். உனக்கே ஜிவன் வயன் கடை இருக்கிறப்ப உனக்கு எவ்வளோ பெயினாக இருந்துச்சு, அதோட பல மடங்கு பெயின் அவள் அனுபவிச்சுட்டு இருக்கா. நான் லவ்வே பண்ணாத புருஷனோட வாழ்ந்துட்டு இருந்திருக்கா அந்த பொண்ணு, அவளுக்கு எவ்வளோ பெயின் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப ஜோயா அப்படியே தேங்க பார்க்குறா. என்ன அப்படியே பார்க்குற, நீ ஒரு பொண்ணாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீ அழிச்சிருக்க மாட்ட, நீ பண்ணது தப்பு ஜோயா. ஜிம்மன் 1000 காரணங்கள் சொல்லலாம், ஆனால் 1000 காரணங்கள் ஒரு காரணங்கள் கூட எனக்கு அது சரியாகவே படலை. ஜிம்மன் வயன் கூட தான் இருக்கணும், அதான் கரெக்ட், அதான் நியாயம். நீங்கள் 2 பேரும் பாஸ்ட் லவ் பண்ணியிருக்கலாம், சுச்சுவேஷனால் ஜிம்மன் வயனை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அவன் அதுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்க்கு மரியாதை கொடுக்காமலே போயிருக்கலாம். ஆனால் நீ யோசிச்சுப்பாரு, ஒரு மேரேஜ்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம், அந்த விஷயத்த அவன் அவ்வளோ ஈஸியாக தூக்கி போடுறான். அதுக்கு நீ அவனை திட்டியிருக்கணும். எப்படி ஜிம்மன், நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிட்டீங்க, அவங்க கூட வாழ்ந்துருக்கணும்னு நீ சொல்லியிருக்கணும். பட் அதெல்லாம் விட்டுட்டு நீ அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு வா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிற, எந்த விதத்தில் நியாயம்? நீ வயனோட இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்ப ஜோயா சொல்லு. வயனா அதை தாங்கிக்கிட்டு இருந்தாங்க, நீலாம் இருந்திருந்தா அவ்வளோதான்,
எதனா சூசைட் பண்ணி செத்துருப்பா. ஆனால் வாயன் அப்படி பண்ணல. பிகாஸ் ஜிமினுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது நம்மளாலன்னு சொல்லிட்டு அதை கூட அவள் பண்ணிக்காம இருக்கா. அவளை மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் எங்கே தேடினாலும் கிடைக்காது. நீ நல்லவ தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் உன்னோட நல்லவ வாயன் அப்படின்னு சொல்கிறப்ப ஜோயா கஷ்டமா அது. அவள் அப்படியே அவங்க தான் பார்த்துட்டு இருக்கா. பாரு, நான் உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி நிறைய வாட்டி பேசியிருக்கேன், உன்னை ஹர்ட்டும் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். பட் இந்த டைம் உங்கள்கிட்ட நான் பெக் பண்ணுறேன், தயவு செஞ்சு ஜிம்மோட வாழ்க்கையிலேருந்து நீ போயிடு. உனக்கு கெஞ்சி கேட்குறேன் ஜோயா, உனக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அப்போ ஜோயா பார்க்குறா. அப்போ என் லைஃப் ஓ லைஃபா? நீ தான் இப்போ பெரிய பாப் ஸ்டார் ஆகிட்டல, உனக்குன்னு ஒரு காதல் வரும் ஜோயா. தயவு செஞ்சு ஜிம்மனோட லைஃப்லேருந்து போயிடு. ஜிம்மனுக்கு வாயன் தான் கரெக்டாக இருப்பா. ஏன்னா வாயனை தவிர ஜிம்மனை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. எனக்கு ஒன்று தெரியுமா, உனக்கு ஜிம்மனை எத்தனை வருஷமா தெரியும்? இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். ஆனால் வாயனுக்கு அப்படி கிடையாது. வாயனுக்கு ஜிம்மனை சின்ன வயசுலேருந்து தெரியும். அவளோட சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிட்டுருக்கா. ஜிம்மனோட கெரியருக்காக தான் அவளோட லவ்வை இத்தனை நாள் சொல்லாமல் இருந்தான். ஆனால் அப்படி சொல்லாமல் இருந்தது தான் அவளுக்கு பிரச்சனையாக ஆகிப்போச்சு. இங்கே பாரு ஜோயா, நீ பண்ணுறது தப்பு. தயவு செஞ்சு வாயன் ஜிம்மனோட லைஃப்லேருந்து நீ போ அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சொல்கிறான். ஜோயாவுக்குனா என்ன பண்ணுறேன்னே தெரியல. அவள் அப்படியே தயாங் பேசுகிறது தான் பார்த்துட்ருக்கா. ஜோயா, நான் சொல்கிறது எனக்கு புரியுதா இல்லையா? நீ ஜிம்மனோட லைஃப்பில் இருக்காது ஜோயா. ஜிம்மனுக்கு வாயன் தான் கரெக்டாக இருப்பா அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். ஜோயாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அப்போ தயாங் வந்துட்டு பேசுகிறதெல்லாம் பேசிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறான். தயாங் அங்கேருந்து போகிறான். ஜோயாவுக்கு நான் செம்ம கன்ஃபியூஸ்டாக இருக்கு. இதே சைட் பார்த்தா ஜிம்மன் உங்களை தேடி தான் வந்திருப்பான். பட் நீங்கள் எங்கேயுமே இருந்திருக்க மாட்டீங்க. ஜிம்மனுக்குனா வந்துட்டு என்ன பண்ணுறேனே தெரியல. திமுத்தி எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கான். பட் நீங்கள் அங்கே இல்லவே இல்லை. தென் போனாலும் வருவேன் உன்னிடம், எங்கே நீ தொலைந்தாலும் நெஞ்சில் உன் முகம். காற்ற நம்மார்வேனோ சுவாசத்தில் சேர்வேனோ, நீ சுவாசிக்கும் போதும் வெளிவர மாட்டேன், உனக்குள் வசிப்பேனே. உயிரே என் உயிரே, உனக்குள் என் உயிரே, உன்னை நீ அழிக்கிறேன் கரைக்கிறேன், என்னையே பிரிகிறேன். ஆருயிரே ஆருயிரே அன்பே. திமுத்தி எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கான். பட் நீங்கள் அங்கே இல்லவே இல்லை. தென் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்போ ஜிம்மன் அப்படியே வீட்டுக்கு வரான். அங்கே பார்த்தா ஜோயா உட்காந்துட்டு இருக்கா. ஜோயாவை பார்த்துட்டு அவன் எதுவும் பேசல. அவன் ஸ்ட்ரெயிட்டாக அப்படி ரூமுக்கு போகிறான். ஜோயாவுக்கு ஒன்றும் புரியல. அவள் அப்படியே ஜிம்மன் கிட்ட போயிட்டு, ஜிம்மன், உனக்கு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலையா? என்னாச்சு? யார் அப்படி சொன்னா? இல்லை, நீ எங்கே போன இவ்வளோ நேரம்? அது அது வந்து ஜோயா. ஜிம்மன், உங்ககிட்ட நான் ஃப்ராங்காக கேட்குறேன், நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு ஜோயா கேட்குறா. அப்போ ஜிம்மன் அப்படியே ஜோயாவை பார்க்குறான். சொல்லு ஜிம்மன், என்னை லவ் பண்ணுறியா? இப்போ நீ எங்கே போன? உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்குறப்ப ஜிம்மன் வந்துட்டு, நான் வாயினை தேடி தான் போனேன். எதுக்கு நீ அவங்கள தேடி போகணும்? நீ தான் அவங்க வேணான்னு சொன்னல, இப்போ எதுக்கு நீ அவங்கள தேடி போகணும் அப்படின்னு ஜோயா கேட்குறா. தெரியல, நான் ஏன் அவளை தேடி போனேன்னு எனக்கு தெரியல. நான் ஒன்றை லவ் பண்ணுறேனா இல்லை அவளை பண்ணுறேன்னா எனக்கு தெரியல. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஜோயா. வயனிங்கேருந்து போனதுலேருந்து என் மனசு அப்படியே வலிக்குது. அவளை என் கூடயே வச்சுக்கணும்னு தோணுது. ஆனால் என்ன ஆனா அப்படின்ட்டு ஜோயா கேட்குறா. என்னை மன்னிச்சுடு, நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தேனா? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஜோயா. நான் வயனதை லவ் பண்ணுறேன் போல. ஏன்னா என்ன சொல்கிற? வயனை லவ் பண்ணுறியா? ஆமாம். இந்த 1 இயரில் அவளை எப்படி நான் லவ் பண்ணேன்னு எனக்கு தெரியல.
என்ன அந்த அளவுக்கு அவ புரிஞ்சிருந்திருக்கா. நான் அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கா அவளை. அவளை அடிக்கலை, திட்டலை. பட் அவளை பெயினில் நிறையவே அழ வச்சிருக்கேன். உன் கூட இருந்து அந்த வலியெல்லாம் எனக்கு என்னை விட்டு போனப்போ தான் புரிஞ்சுது. அன்னைக்கு ஒரு நாள் நைட் என்னை ஹக் பண்ணி அழுவுறா. அந்த மொமெண்ட்ஸ்லாம் எனக்கு அப்படியே ஞாபகம் வருது. சோயா, தப்பு பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கேன். உன் லைஃப்பையும் என்னோட லைஃப்பையும் நான் ஸ்பாயில் பண்ணிருக்கேன். சோயா, உன்கிட்ட பெக் பண்ணி கேட்குறேன், நான் பண்ணது தப்பு தான். உன்னையும் ஏமாத்திட்டேன், அவளையும் ஏமாத்திட்டேன். நானா இதில் பண்ணிக்கிட்டு செத்து போகணும். ஜிமன், நீ ஏன் அப்படி பேசுற? இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ என்ன, நீ வயனதை லவ் பண்ணுற, பரவாயில்ல. நீ அவ கூட இருந்தா நீ சந்தோஷமா இருப்பனா? நீ இருந்துக்கோ, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஜிமன். ஆனால் தயவு செஞ்சு நீ அழாத. நீ அழுதா என்னால் தாங்க முடியாது அப்படின்ட்டு சோயா சொல்கிறா. ஜிமனுக்குலாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னை மனசில் ஒன்னா ஹர்ட் பண்ணியிருந்தானா. பாரு ஜிமன், நம்ம 2 பேரும் லவ் பண்ணோம் தான். பட் இப்போ என்னை விட வயந்தவரோட மனசில் அதிகமாக இருக்காங்க. நீ அவங்க கூட இருந்தால் தான் சந்தோஷமா இருப்பானா? நீ அங்கேயே இரு, நான் உன் லைஃப்லேருந்து போகிறேன். ஆனால் உன்னை மட்டும் சொல்கிறேன் ஜிமன், என் லைஃப்பில் ஒரே ஒரு லவ்னா அது நீ மட்டும்தான். கடைசி வரையும் நான் இப்படி கூட இருந்துருவேன். அது இப்போ இல்லைனாலும் நான் என் லைஃப்பை வாழ்ந்துப்பேன் ஜிமன். நீ சந்தோஷமாக இருக்கணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு ஜோயா அங்கேருந்து அப்படியே போகிறான். ஜிமன் வந்துட்டு எதுவுமே பேசல. அவள் போகிறதே அப்படியே பார்த்துட்ருக்கான். தென் இதே சைட் பார்த்தா இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்க. உங்கள் அம்மா நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. பட் நீங்கள் எதுக்குமே ஆன்சர் பண்ணல. அப்படியே ரூம்குள்ளே போயிட்டு செமையாக அழுதுட்ருக்கீங்க. அப்படியே ஒரு 2 வீக்ஸ் போயிருக்கோம். இப்போ ஜிமன் உங்களை தேடி தான் அங்கே வந்திருக்கான். உங்கள் வீட்டு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கான். அவனுக்கு இப்போ உங்களை மீட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு யோசனையில் நின்றுட்டுருக்கான். அப்போ உங்கள் அம்மா அப்படியே வெளியே வந்து பார்க்குறாங்க ஜிமன் நின்றுட்டுருக்கத. ஜிமன், என்னப்பாச்சு? ஏன் இங்கே நின்றுட்டுருக்க? வீட்டுக்குள்ள வா. இல்லாண்டி பரவாயில்ல, இருக்கட்டும். வயனுங்க? வயனா இப்போ தான் இங்கே வெளியே போனா, நீ பார்க்கலையா அண்ணா? இல்லை அண்ணா, இப்போ தான் வந்தேன். அவளை நான் பார்க்கல. இங்கே ஏதோ வெளியே கடைக்கு போயிருக்கா, நீ உள்ளே வந்து வெயிட் பண்ண. இல்லாண்டி பரவாயில்ல. எங்க பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் தான் போயிருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப ஜிமனும் சரின்னு சொல்லிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட் தான் வரான். ஸோ ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு தான் நீங்கள் அங்கே பொருள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. பக்கத்தில் நிற்கிறான். பட் உங்களுக்கு யாருன்னு தெரியல. நீங்கள் அப்படியே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறீங்க ஃபாஸ்ட்டாக. உங்களுக்கு வேறு கொஞ்சம் லைட்டாக பயமாயிடுச்சு. அப்போ ஜிமன் அப்படியே உங்கள் பின்னாடி வந்துட்டு இருக்கான். தென் ஒரு இடத்துல அப்படியே உங்களை கூப்பிடுறான், வயன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஜிமன் நின்றுட்டு இருக்கான். ஜிமன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, உன்னை தேடி வந்திருக்கேன்டி, என் கூட வரியா அப்படின்னு அவன் கேட்குறான். நீங்கண்ணா அப்படியே ஆச்சரியத்தில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிமன், புரியல. என் கூட வரியானா? என் பொண்டாட்டியா என் கூட இருக்க வரியாடின்னு கேட்டான். அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். உங்களுக்குண்ணா அப்படியே கண்ணா இந்த டியோஸ் வருது. நீங்கள் அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிம்மன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவங்க கிட்ட நடந்து வந்துட்டு உங்கள் ஃபேஸை கப் பண்ணுறான். என்னை மன்னிச்சிடு, எனக்கு நிறைய பெயின் கொடுத்துருக்கேன், நிறைய அழ வச்சுருக்கேன். அந்த அழுகையெல்லாம் நான் சிரிப்பாக மாத்திரம்னு ஆசைப்படுறேன். அவன் கூட கடைசி வரை இருக்கணும்னு நினைக்கிறவன். என் கூட வரியா? நம்ம 2 பேரும் அகைன் கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த வாட்டி நம்ம மனசாக கல்யாணம் பண்ணிக்கலாம். சொல்லுடி, என்ன நினச்சிடுவியா அவன் அப்படின்ட்டு ஜிமன் கேட்குறான். உங்களுக்கு நான் வேர்ட்ஸே வரல. அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு அப்போ சோயா புரிஞ்சுக்கிட்டா. நான் ஒன்னதான் லவ் பண்ணுறேன்னு சொன்னோன்னே அவளே விலகி போயிட்டான். இனிமே சோயா நம்ம 2 பேர் லைஃப்லேயும் வரமாட்டா அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்குது சோயாவை நினச்சி. இப்போ ஜிமனோங்க பேச கப் பண்ணிட்டு, இங்கே பாரு, இந்த லைஃப்பில் நீ எனக்கு மட்டும்தான், அதே மாதிரி உனக்கு மட்டும்தான். 2 பேரும் அகைன் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு அவன் கேட்குறான். அப்போ நீங்கள் ஜிம்மனை பார்த்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்று டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. தென் அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ஜிம்மனும் அகைன் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க ரொம்ப லவ்வோட. தென் அதே சைட் பார்த்த ஜோயாவும் வந்துட்டு இப்போ ஜிம்மன்கிட்ட லைஃப்லேருந்து வெளியே வந்துட்டா. இப்போ அவளோட கெரியரை பார்த்துக்கிட்டு அவள் ஒரு சக்ஸஸான கேப்பாப் பாய்டெல்லாம் இருக்கா. ஜிம்மனை பார்த்து அப்பப்போ பேசுவா, அவ்வளோதான். மற்றபடி ஜிம்மனுக்கும் ஜோயாவுக்கும் முன்ன மாதிரி இருந்த மாதிரி அந்த பாண்ட்லாம் கிடையாது.
இப்போ ஜிம்மில் உங்கள் கூட நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். தென் உங்களை நல்லாவே பார்த்துக்கிறான். தென் இப்படியே இயர்ஸஸ்லாம் போகி கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை, தென் ஒரு பாய் பேபி இருக்கான். ஸோ பாய் பேபி இப்போ தான் பிறந்திருக்கான். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கீங்க. குழந்தை பிறந்திருக்கலாம், நீங்கள் இருக்கிறீங்க. அப்பாவும் பொண்ணு உங்களை பார்க்கறதுக்காக சியோவில் வந்து கிளம்பி இப்போ உங்களை பார்க்கறதுக்காக தான் ஊருக்கு வந்துட்டுருக்காங்க. 2 பேருமே நல்லா ஜாலியாக வெயிட் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. இப்போ உங்கள் பொண்ணு தான் கால் பண்ணுறா. நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. அப்பாவும் பொண்ணு எங்கே இருக்கீங்க? எவ்வளோ நேரம் ஆச்சு அம்மாவை பார்க்க வரதுக்கு? அம்மா அதான் வந்துக்கிட்டே இருக்கோம். அப்பா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்க டைம் ஆக்கிட்டாரு, அதனால தான். சரி, தம்பி பாப்பா என்ன பண்ணுறான்? அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இங்கே 2 பேரும் சீக்கிரம் வந்தீங்கன்னா தம்பி பாப்பா முழிச்சிட்டு இருக்கப்போ விளையாட முடியும். சரிம்மா, நான் அப்போ சீக்கிரம் வந்துடும்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணுறா. என்னாச்சு? அம்மா என்ன சொன்னா? அம்மா நம்மளை சீக்கிரம் வர சொன்னாங்க டாடி. அப்படியா? சரி, ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே ஜமன் கார் ட்ரைவ் பண்ணிட்டு இப்போ ஊருக்கு தான் வரான். தென் நீங்கள் வெளியே வெயிட் பண்ணிருக்கீங்க. ஜமன் பார்த்துட்டு, ஏய் என்ன பண்ணிருக்கா? எதுக்கு இந்த டைம்லலாம் வெளியே நிற்கிறா? அதுவும் ஈவினிங் டைம், பனி வேற பெய்யுது, உள்ள போடி. பரவாயில்ல இருக்கட்டும். எங்க அவ? யாரை கேட்குறா? அதான் உங்க செல்ல பொண்ணு. எங்க ஆளே காணோம்? தோ வரா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில குட்டி குட்டி பேக்ஸ்லாம் எடுத்துட்டு வரா. ஏய் என்னது இது? இது நான் தம்பி பாப்பாக்காக வாங்கினது. எங்க பாப்பா? உள்ள இருக்கான் போ. அப்ப ஜிம்மன் அப்படியே உங்களை பாக்குறான். அம்மா என்ன பண்ணிருக்கா? வெளியே நின்றுட்டு பார்த்தா தெரியல, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை நீங்க உள்ள கூட்டு போறீங்க. ஜிம்மன் வந்துட்டு பயன், என்னாச்சு? ஐம் ஸோ சாரி. எதுக்கு சாரி? இல்லை உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தேனா? ஐயோ ஜிம்மன், இதோட இங்கே 10,000 வாட்டி சாரி கேட்டீங்க. எதுக்கு தேவையில்லாமல் அகைன் அதை பேசிக்கிட்டு? நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், நீங்களும் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, அதே மாதிரி ஒரு அழகான 2 குழந்தைங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் நம்ம லைஃப்பில்? ஆமாண்டி, இதுக்கு மேலே என்ன வேணும்? இதுக்கப்புறம் நான் பாப்பா தான் அப்படின்ட்டு ஜிம்மன் அப்படி உங்களை ஹக் பண்ணி உங்கள் 4 கிஸ் பண்ணுறான். ஓகேடா ஹெர்மெஸ், இதோட நான் ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். தென் வந்துட்டு இது டாக்ஸிக் ஐடல் ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு எனக்கா ஜிம்மன் டாக்ஸிக்காகவே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. டாக்ஸிக்ன்றது அடிக்கிறது திட்டுறது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நம்ம மனசை காயப்படுத்துறது ஒரு டாக்ஸிக் விதம் தான். ஸோ அதனால தான் இந்த பேர் வச்சான். தென் இந்த ஜிம்மன் ஒன் ஷாட் வந்துட்டு சில சில சேஞ்சஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு பிடிக்குதான்னு தெரியல. தென் யாருன்னா ஹர்ட் பண்ணி தான் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. தென் பார்க் ஐஷ்மின், உனக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா சொல்லு அண்ட் பர்சனலாக கமெண்ட் பண்ணி சொல்லு. நான் வெயிட் பண்ணிருக்கேன் உன்னோட கமெண்ட்டுக்காக. ஓகேடா, நான் நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட்டில் மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம ஆரம்ப ஒன் ஷாட் பார்த்துடலாம். தென் அதுக்கப்புறம் ஷுகா, அப்புறம் ஜென். சாரி, ஜென்க்கு அப்புறம் ஷுகா, ஓகேங்களா? அப்புறம் ஜெயோப்லாம் போட்டுறேன். தென் பாய், டேக் கேர். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேமிலின்ற பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, பை 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 பை.